ஒன்று போதுமா? போதும். பெப்பர் ஒன்றெல்லாம் போடாத, கம்மியாக போடல, கொஞ்சம். ஓகே ஓகே. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு. மஞ்சள் தூள் ஸ்டார்டிங் போட்டேன். போட்டியா? அப்போ அப்படியே கிண்ட கட்டுக்குள்ள கிண்டி. எக் நூடுல்ஸ் எப்படி செய்வதுன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கள் அம்மா அடிக்க சொல்லுங்க, நீங்கள் அடிக்கூடாது. இப்போ இதில் தண்ணி ஊற்றலாமா? லைட்டாக தண்ணி ஊற்று. ஒரு கிளாஸ் போதுமா? போதும். போதும். இப்போ வந்து அந்த மேகி மசாலா போட்டு எல்லாம் வந்து ஒட்டணும்ல, அதுலலாம் வேணா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்று. போதும். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே போதும். ஓகே, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் மேகி மசாலா உள்ளே போடலாம். 2 பாக்கெட். 2 பாக்கெட்டுமா? பாவி, ஒரு பாக்கெட் கொஞ்சோண்டு போதும். பார்க்கணும்னா நினைப்பாங்க, தெரியுமா இதுங்களுக்கு சமைக்க தெரியுமா இல்லை சும்மா வீடியோ எடுத்து போடுதுங்களா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுவும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன 2 போடணுமா, இன்னும் 1 போடணுமா? ஏதோ ஒரு ஃப்ளோவில் போடுறாங்க போல, சாப்பிட்டவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, ஏன்னு நினைப்பாங்க. ராஜு போடுவாங்கல்ல, என்னப்பா எல்லாம் ஸ்டேஜ் போடுறா, ஓடிப்பா. அளவு ஸ்பூனில் அளவு வேண்டாமா? அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். 1 ஸ்பூன் போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி மிளகாத்தூள், பெப்பரு, கரம் மசாலாம் போட்டிருக்குல்ல, ஸோ அதனால 1 ஸ்பூன் மட்டும். அதுலேயே 1 ஸ்பூன் தான் இருக்குது போல். இல்லை இருக்குது, அது வரமாட்டேங்குது. ஓகே, மசாலா ஸ்பூனை கலக்கிறோம். இந்த பெரிய கரண்டியில் கிண்டே. இல்லை, இதில் மசாலா இருக்குல்ல. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் குடிக்க விடு. சமையலே ஃபன்னாக பண்ணுறோம். என்ன வைக்கணும்? ஸ்பீடு. ஹை ஃப்ளேமில் வடி. இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்பீடு இருந்துச்சு, எங்கள் காதில் இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படி தான் சொன்னேன். அது அப்போ கொஞ்சம் அப்படி வரும். போதும், ரொம்ப ஸ்பீடு வச்சு அப்புறம் இதுவாகிடும். இதான் விறுவிறுத்து சமைக்கிறது. பண்ணிட்டேன். மசாலா ரெடி ஆனதையும் அப்புறமா இந்த நூடுல்ஸ் சேர்த்து அதில் போடணும். போடும்போது பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ சரியா இருக்கா? தூக்கலாக இருக்கா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லை, கொஞ்சம் தூக்கலாக போடு. அப்போ தான் அது இல்லை, கொஞ்சம் காரம் எனக்கு தெரியுது. எப்படி இருக்குது? நைஸ். ஓகே, இல்லை போதும்ல காரம் மசாலாலாம். நூடுல்ஸ் போட்டால் கரெக்டாகிடும். முட்டையா சுடுது பார்த்து வந்துச்சா? அதான் முட்டை ஃபஸ்ட்டே உடச்சி ஊற்றிட்டோம்ல, அது வந்துருச்சு. அதை ஸ்லோ பண்ணிக்கலாமா? ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போடு, நான் கிண்டுறேன். பாத்திரம் வெயிட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போலையே. அப்படியே தள்ளு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நான் கிண்டுறேன். நான் எல்லாத்தையும் போட்டுறவா? போடு, எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கலாம். பார்த்தியா, ரொம்ப வேகம். தான் கிண்டு கிண்டு. ஏம்மா காட்டு. தக்காளி சாதம் கிண்டுற மாதிரி கிண்டு. தக்காளி சாதம் மாட்டேங்குதா? உடச்சு விடு நல்லா. அது நல்லா நம்ம காய வைக்கும் போது நல்லா இதுவாக காய வச்சுக்கணும், புரியுதா? குட்டி பாத்திரத்தை காய வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. ஆல்ரெடி ஒட்டாமல் தான் இருக்குது, அது மொத்தையாக நம்ம வச்சதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஒட்டாமல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நூடுல்ஸை எண்ணெய், தண்ணி, உப்பு போட்டு வேக வச்சுட்டு நல்லா ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் காதில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிவிடு, இதில் எல்லாம் உள்ளே இருக்கும். அப்புறம் ஒட்டலைன்னா மசாலா இறங்கலாம், அப்புறம் நல்லா இருக்கும். உடச்சு விட்டா இதுவாயிடுமோ அப்படின்னு தோணுது. பரவாயில்ல, அது குட்டி குட்டியாக ஆனால் பரவாயில்ல. மசாலா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பதறுது. 10 மணி ஆகி போத்துல. எங்கள் வீட்டில் டின்னர் வந்து கொஞ்சம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்யணும்னா லேட்டாக தான் இவ்வளோ கிச்சனில் மேலேயே ஏறி உட்காந்துச்சு. இதுக்கு மேலே அந்த ஃபேனில் ஏறி உட்காந்ததும் உண்டு.
அது கட்டி கட்டியா இருக்கான்னு பாரு. கட்டி கட்டியா இருக்கு. அது உடச்சு விடுறேன். கை வலிக்குதுமா. கை வலிக்குது. இல்ல எப்படிதான் பாஸ்போர்ட் கடையிலலாம் போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் பண்ணா அப்படிதான் கையெல்லாம் வலிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, சின்ன பாத்திரம். அது வந்து அவங்க பெரிய பாத்திரம் வச்சிருப்பாங்க. இந்தாப்பா சாப்பாடு வேணும். மேகி வேணாமா கிட்டிவி? மேகி சாப்பிடலாம் போ. பிரெட் வேண்டாம் போய் வச்சுட்டு மேகி சாப்பிடு. ரொம்ப கொஞ்சம் வெந்துருச்சுல நூடுல்ஸு. இதை கூட ஒரு நிமிஷம். நல்லா வந்துருச்சு. நான் நடுவில் சாப்பிட்டு நாங்களே உப்பு இல்லை, உப்பு போடு. சுத்தமாக இல்லை. நான் தான் சொன்னேன்ல உப்பு தூக்கலாம் போடணும்னு. நீ உப்பு தூக்கலாம் போடணும்னு சொன்ன. இதில் உப்பு இருக்குது, அதில் உப்பு கம்மியாக போடு சொன்னேன். போதுமா? நீ டேஸ்ட் பண்ணி தேவையான அளவு உப்பை போடவும். டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் உப்பு போடுறது தெரியும். எனக்கு உப்பு தெரியாதுன்னா ஒன்னே டேஸ்ட் பண்ண வச்சிருக்கேன். அப்போதான் எல்லாத்துலேயும் டேஸ்ட் உப்பு அளவு தெரியாதுன்னா ஒன்னே உட்கார வச்சு. சரி, வீடியோலாம் நம்ம யூடியூப்ல பாக்குறோம்ல, தேவையான அளவு உப்பு போடுங்கன்றாங்கல்ல. அந்த தேவையான அளவு எவ்வளவுன்னு தெரியாததுனால தான் நம்ம யூடியூப்லேயே பாக்குறோம். அதுதான் தேவையான. ஆனா தேவையான அளவுனா என்ன தேவையான அளவு? அதெல்லாம் ஒரு மனக்கணக்கு. மனக்கணக்குல நீங்க சமைக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸு புதுசா சமைக்கிறவங்க தேவையான அளவுன்றது பூனை எங்க? நான் உப்பு எல்லாம் பாக்கல, ஹஸ்பண்ட் அதை பாக்கல. தண்ணியா கட்டியா? கட்டி கட்டினா இது பாரு உப்பு இருக்கா? டேய் என்னடா பண்ணறமோ பண்ண போய் சொல்லடா. பாஸ்போர்ட்ல நூடுல்ஸ் போறவங்களுக்குலாம் கிரேட் கிளாப் கொடுக்கணும் போல. ஏ கட்டி எடுக்கடி. கட்டி பண்ணதா? என்ன? கத்தி இல்ல இது பேரு. ஓகேல டன். எங்க கட்டியா இருக்கா பாத்துக்கோ. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா பாத்துக்கோ. பாத்து வந்தா பிரச்சனை வாங்க போறோம். போய் கண்டி பிரியாணி கடையில தான் சாப்பிடுவோம். இதுதான் பிரியாணி கடையில இப்படிதான் உப்பு போட்டாங்க. விதிப்பாங்க. உப்பு இல்லாத மாதிரி நூடுல்ஸ்ல உப்பு கம்மியாகுதோ பாரு. அவ்வளோதாங்க, எங்கள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு மட்டும் நீங்கள் அப்பப்போ நடுவில் சாப்பிட்டு பார்த்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் டச் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம்ல. எங்களோட எக் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எல்லாரையும் ஒரு வழி ஆகிடுவோம். எப்படி இருக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்க. எப்படி இருக்கு? தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து வாயில் வைங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பர். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. வேற லெவலுங்க. பண்ணதே நம்மளால நம்ப முடியல. சோலி முடிச்சு. வேற லெவல். வேற லெவலுங்க. அதை நீங்களே புரிஞ்சுக்கணும் அந்த என்ன லெவல்ன்ட்டு. இன்னொரு ஃபன் குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you. Thanks for watching.